இன்னைக்கு நம்ம பலாக்கொட்டை வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான் ட்ரை பண்ண போறோம். அதுக்கு நான் 1 கப் பலாக்கொட்டை அண்ட் 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, 1 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பலாக்கொட்டையில இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிட்டு குக்கர்ல 2 விசில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். அப்புறமா அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லேசா கொரகொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸியில் அரைப்படாததெல்லாம் இப்படி கையால் நசுக்குனாலே ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டை இப்படி லேசாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை நம்ம லேசாக வதக்கிக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 3 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இது கூட தட்டி வச்சிருந்த பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கருப்பிலை போட்டு நம்ம லேசாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த பலாக்கொட்டையை இப்படி லேசாக ஊதித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டு எடுத்தா ரொம்பவே டேஸ்டான ஒரு பலாக்கொட்டை பொடி மாஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.